இஃப் யூ ஸ்மெல் வாட் த ராக் இஸ் குக்கிங் இந்த படத்துல பார்க்க போறோம். மார்க்கர் அவரோட பயோபிக் தான். 1997ல இருந்து 2009 வரைக்கும் எம்எம்ஏ கெரியர்ல வந்து ஆக்டிவா இருந்திருக்காரு. ஸோ அமெரிக்கன் ஃபார்மர் ரெஸ்லர். அது மட்டும் இல்லாம யூஎஃப்சி அதுல வந்து 2 டைம்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் என்ன சொல்லுது? ராக் டிவைன் ஜான்சன் எனக்கு ரொம்ப, நான் அவரோட ஃபேன், டைகார்ட் ஃபேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து மார்க்கரோட இவர் ராக் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்காரு மார்க்கரோட. ஸோ இவர் அப்ரோச் பண்றாரு இதை வந்து ஃபீச்சர் ஃபில்மா எடுக்கணும் அப்படின்னு. பட் என்னன்னா இவங்க ஃபீச்சர் ஃபில்மா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஸோ அங்க ஜப்பான்ல இவர் அந்த யூஎஃப்சி டோர்னமெண்ட்ல எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, அங்க இவருக்கும் மார்க் கோல்மன் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஸ்டன்ஸ், அங்க அந்த பாக்ஸிங் அந்த ரிங்குக்குள்ள ஃபைட்டிங் நடக்கும்போது ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஸ்கிரீன் பிளே ஒரு, அதாவது நீங்க டாக்குமெண்ட்ரியில அப்படியே காட்டலாம், பட் ஃபீச்சர் ஃபில்ம் அப்படின்ற போது அதை வந்து ரொம்ப வந்து ஒரு இதாக தான் காமிச்சிருக்காங்க. ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை பார்க்கும்போது. நமக்கு என்னன்னா ஏதோ சண்டை போடுறானுங்க அப்படின்ற மாதிரி தான். ஒரு ரெஸ்லிங் நார்மலா டிவியில பார்க்கும்போது வந்து ஸ்கிரிப்டா இருந்தாலுமே நம்ம ரசிப்போம். பட் இந்த படத்துல அந்த சீன், அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு இந்த படத்துல வந்து அவரோட பர்சனல் லைஃப்ல உள்ள ஸ்ட்ரகிள்ஸ், அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு ஒரு ஓபிஐடிக்கு அடிக்ஷனா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் முக்கியமான காரணம் இவரோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அப்புறம் இவரோட தோல்விகள், அது ஃபுல்லாமே வந்து அவங்க தான் காரணமா இருப்பாங்கன்ற மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே போகும். எமிலி பிளண்ட் தான் பிளே பண்ணியிருப்பாங்க. பட் அவர் ஒரு பஞ்ச் விட்டாருன்னா போதும் அவங்க ஆள் காலி. ஆனா இவர் பஞ்சை ஃபுல்லா வீட்டில் உள்ள ஷோகேஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மேல காட்டி எல்லாத்தையும் உடச்சு போட்டுருவாரு. அந்த சீனுமே சரி, டோக்கியோக்கு ஏன் கூட்டிட்டு போகல அப்படின்னு ஒரு சீன் ஒரு வரும், அதுக்குமே சரி. அது வந்து எப்படின்னா அவர் சொல்லுவார், இங்க பாரு, ஒண்ணு என்னை வந்து நீ வந்து என்கரேஜ் பண்ணு, தயவுசெய்து என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாத, எனக்கு முக்கியமான மேட்ச் இருக்குன்னு. அப்புறம் ராக் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து சிக்கா வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுவார் மெடிக்கேஷனுக்கு. அப்போ அவர் சொல்லுவார் ஃப்ரெண்டுகிட்ட, என்கிட்ட வந்து நான் கான்சியஸா இருக்குனான்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, பிரசிடென்ட் யார் அப்படின்ட்டு அவர் பதில் சொல்லிட்டு அழுவார். அந்த சீன் ராக்கு பக்காவா தன்னோட ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் இது ஆஸ்கர் பைட்டா இருக்குமான்றது டவுட் தான். பட் ராக் டெலிவர்ட 100% எஃபர்ட் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. அது பார்க்கும்போது தெரியுது. பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, அந்த மனுஷன் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஆனா வந்து ஸ்கிரீன் பிளேயோ ரைட்டிங்கோ இந்த படத்துல அந்த அளவு எஃபிஷியன்டா இல்லை. அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்படியே வந்து இது வந்து மார்க் கோல்மன் அவரோட பயோபிக் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இது எப்படி அழகா வந்து அழகழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்கும், அதெல்லாம் சேர்த்து இந்த படத்தை ஃபீச்சர் ஃபில்மா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா மேபி இந்த படம் கண்டிப்பா ஒரு ஆஸ்கர் அடிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த லெவல்ல இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான், அடிக்க வாய்ப்பு இல்லை. ஒட்டுமொத்தம் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராக்கோட ஆக்டிங், ராக்கோட ஃபேன்ஸா இருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு புது டைமென்ஷன்ல ராக்கோட ஆக்டிங்கை பார்க்கலாம். மித்தபடி நார்மல் ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பா அட்டன் பண்ணா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களோட பேஷன்ஸை இந்த படம் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வார்ன் பண்ணிட்டு விட்டுறேன். மித்தபடி சினிமா ரசிகர்கள் பார்க்க வேண்டியவங்க பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மறந்துடாதீங்க.